வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, உன் அப்பன் இந்த கந்தன் இன்று உனக்கு இந்த நாள் நான் ஆசீர்வதித்து கொடுக்கப்பட்ட நாள் என்பதனை அழுத்தமாக உனக்கு சொல்லி இருக்கின்றேன். இந்த நாளில் நீ என்னிடம் கேட்கின்ற விஷயம் நிச்சயமாக உனக்கு கிடைத்தே தீரும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நான் உன்னோடு இருக்கின்ற இந்த நேரம் முழுக்க இனி உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கான நம்பிக்கையையும் உனக்கான நன்மைகளையும் உன்னிடத்தில் எடுத்து கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. கந்தனின் அருளோடு இனி என்ன நடந்தாலும் சரி, உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் முழுக்க இனி அத்தனையிலும் நீ உன்னை நிச்சயமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். கந்தன் இருக்க பயமே, என் பிள்ளைக்கு வேறென்ன விஷயம் தேவைப்படுகிறது? என் தங்கமே, உடனிருப்பவர்களே நம்மை புரிந்து கொள்ளாமல், நம்முடைய மனதை என்னவென்று தெரிந்து கொள்ளாமல், உன்னுடைய உண்மையான அன்பிற்கு மதிப்பு கொடுக்காமல் நடந்து கொள்ளும் பொழுது வாழ்க்கை வெறுத்து போய்தான் விடுகிறது. நான் இல்லை என்று மறுக்கவில்லை, ஆனால் எப்பொழுதுமே இன்னொருவரை சார்ந்துதான் உன் வாழ்க்கை இருக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக அது ஒருபோதும் உனக்கு நிம்மதியை கொடுக்காது. ஏதாவது ஒரு பக்கத்தில் இருந்து உனக்கு ஏதாவது ஒரு வகையில் கஷ்டங்கள் வந்து கொண்டுதான் இருக்கும். எப்பொழுதும் எல்லோரிடத்திலும் பொதுநலமாக இருக்க வேண்டும் என்று சொல்வது சரி என்றாலும் தனக்காகவும் சுயநலமாகவும் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக நீ வாழத்தான் வேண்டும். இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கும் நேரம், பல நேரங்களிலும் பல தருணங்களிலும் உன்னை சுற்றி வருகின்ற சில விஷயங்கள் உன்னை உனக்கு யார் என்று அடையாளப்படுத்தும். வேண்டும் என்றே நடக்கிறதா, நம்மோடு உன் இருப்பவர்கள்தான் ஏதும் சதியை செய்கிறார்களா என்பது போன்ற ஒரு உணர்வு நிச்சயமாக உனக்கு வந்துவிடும். இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் என்னவென்றும் ஏதுவென்றும் பார்த்து பார்த்து தந்து கொண்டிருக்கும் இந்த நேரம், நமக்கு நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ கட்டாயமாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரத்தில் இனி உனக்கு என்ன நடந்திட்டாலும் அவை ஒவ்வொன்றையும் நீ தெளிவாக உணரத்தான் வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. தேவையில்லாமல் என் பிள்ளை கலங்கியதும் புலம்பியதும் இனி உனக்கு தேவையான ஒரு விஷயமாக நிச்சயமாக மாறிவிடும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கந்தனை நினைத்து சதா சர்வகாலமும் தூக்கமில்லாமல் தவிக்கின்ற என் பிள்ளைகளுக்கு அப்பன் எப்பொழுது நம் நேரில் வருவார், அவர் என்று நமக்கான ஆசிகளை வழங்குவார் என்று சொல்லி எப்பொழுதுமே நினைத்து கொண்டிருக்கும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் இந்த கந்தன் செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி உன்னை நிச்சயமாகவும் நன்மதிப்போடும் வாழச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என்ன நடந்தது, ஏது நடந்தது, இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தது என்பதனை எல்லாமும் நீ உணர வேண்டிய காலகட்டம் இது. இத்தனை நாளும் நீ செய்த பாவங்களும் நீ செய்த துரோகங்களும் போதும். இதற்கு மேலும் கிடைத்திருக்கின்ற இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளாமல் விட்டுவிட்டோமானால் நிச்சயமாக இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கான புரிதலை நிச்சயமாக உனக்கு கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. எல்லோருக்கும் தவறுகள் எப்படி நடக்கிறதோ அதுபோல அந்த தவறுகளில் இருந்து தன்னை திருத்திக் கொள்வதற்கும் வாழ்க்கை ஒரு வாய்ப்பை கொடுக்கும். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள தெரிந்தவர்கள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை தன்னுடையதாக காப்பாற்றி கொள்வார்கள். இல்லையேல் வாழ்க்கை முழுமையிலும் இதையே நினைத்து நினைத்து கலங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக வந்துவிடும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. எந்த நிலையில் நமக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் இனி உனக்கான ஒரு மாற்றத்தை உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. எந்த நேரமும் நாம் நினைத்தது இனி என்னவாகும் என்று சொல்லி பதறாமல், உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலங்களை எல்லாமும் நிச்சயமாக என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ விஷயங்களுக்காக
உன்னை சுற்றி இருந்த ஒவ்வொரு தீமைகளையும் வேறறுத்து உனக்கான நம்பிக்கையையும் உனக்கான நன்மைகளையும் கந்தன் முன்னிறுத்தி இருக்கிறேன் அல்லவா? உனக்கான தீர்வுகளை எல்லாமும் நான் நிச்சயமாக உன் வசமாக்கி தந்திருக்கிறேன் அல்லவா? அது போதாதா? இனிமேலும் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான ஒவ்வொரு தீர்வுகளையும் நிச்சயமாக நீ எடுத்து கொள்ள வேண்டும். என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் ஏற்றுக்கொண்டு இனிமேலும் உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களிலும் என் அன்பை நிலைநிறுத்தி, என் பிள்ளை, நீ மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் என்பதனை மறக்காதே. என்ன நடந்தாலும் நான் இருக்கும்போது இனி உன்னை சுற்றி வரும் தீமைகள் எல்லாமும் உன்னை நிச்சயமாக பார்த்து ஓட்டம் எடுக்கத்தான் செய்யும். எந்த ஒரு தவறுகளையும் இந்த வாழ்க்கையில் நீ செய்யும் பொழுதும் அதை தட்டி கேட்பதற்கும் நிச்சயமாக உன்னை சுற்றி ஒரு கூட்டம் வந்து நிற்கும். நீ செய்வது தவறு என்று தெரிந்த பிறகும் கூட எந்த ஒரு உறவு உனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்தாலும் அவர்கள் உன்னோடு தொடர்ந்து வந்தாலும் அவர்கள் உண்மையானவர்களே கிடையாது. நீ செய்வது தவறு என்று தெரிந்தும் அதற்கான அறிவுரைகளை கொடுப்பதோ அல்லது உன்னை திட்டி தீர்ப்பதுவோ மட்டும்தான் அவர்களின் வேலையாக இருக்க முடியும். அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலம் இனி இந்த கந்தனின் அருளால் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக சொல்லித்தரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த நேரம் இனி எப்பொழுதும் உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக நடத்தும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. சுற்றி இருப்பவர்களின் செயல்பாடுகளினால் ஒருபோது மனமுடைந்து போகாது. எது நடந்தாலும் சரி, இந்த வாழ்க்கை உனக்கான நன்மைகளை நிச்சயமாக உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கந்தன் இருக்கும் பொழுது இனி எதற்கும் என் பிள்ளை நீ கலங்கக்கூடாது. உன்னோடு என்றும் என்றென்றும் நான் இருப்பேன் என்பதுதான் உண்மை. என்ன நடந்தாலும் எதுவென்றாலும் அப்பன் சொல்லும் சொல்லில் உன் வாழ்க்கையை நீ மாற்றிவிடு. நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் உனக்கான நம்பிக்கையை நீ பெற்றுவிடு. இனி எது நடந்தாலும் நீ இருந்து பெறும்போது இனி உனக்கே என்று எல்லா விஷயங்களையும் நீ சரியாக சொல்லித்தரும்போது சர்வ நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல அதிர்ஷ்ட நேரங்கள் உன்னை வந்து சேரும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. சரியான புரிதலோடு இனி உனக்கு வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக ஆனந்தப்படுத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. தேவையில்லாமல் எதையாவது பற்றி பேசி ஒருவரின் நிம்மதியை கெடுத்து விடக்கூடாது. நம்மால் இன்னொருவர் நிம்மதி கெட்டதாக ஒரு நாளும் இருக்கக்கூடாது. நாமும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். மற்றவர்களையும் சந்தோஷமாக நாம் பார்த்து கொள்ள வேண்டும். உண்மையாகவே நாம் நிம்மதியாக இல்லை என்றாலும் கூட இன்னொருவரின் வருத்தத்திற்கு நாம் ஒருபோதும் காரணமாக கூடாது. இன்னொருவரின் வேதனைக்கும் சோதனைக்கும் நாம் ஒருபோதும் காரணமாக கூடாது. அப்படி மட்டும் என் பிள்ளை இருந்து விட்டது என்றால் இன்று இந்த செவ்வாய்க்கிழமையினால் என் பிள்ளையின் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் நாளாக மாறிவிடும். என் குழந்தையின் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் நாளாக அது மாறிவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. எதுவென்றாலும் நாம் துணை இருக்கும் பொழுது நம்மிடம் இருக்கும் விஷயங்களுக்கும் நாம் விலகிச் சென்ற பிறகு இது ஒவ்வொரு நாட்களிலும் நடத்தி கொடுக்கின்ற விஷயங்களுக்கும் நிச்சயமான வெற்றி உனக்கு உண்டு என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நிலையிலும் இந்த கந்தன் உனக்கான தேவைகளை எல்லாமும் சரியாக கொடுத்து உன்னை வாழ வைப்பேன். எப்பொழுதும் நீ செய்கின்ற தவறுகளை எல்லாமும் புரிந்து கொண்டு அந்த தவறுகளை திருத்தி கொண்டு நீ நல்ல பிள்ளையாக இந்த கந்தனின் அன்பு பிள்ளையாக வலம் வர வேண்டும். எல்லாமுமே சரி என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். எல்லா விஷயங்களும் உனக்கு சரியான ஒன்றை இனி நிச்சயமாக நடத்தி கொடுக்கும். எதற்கும் கலங்காதே. அப்பன் முருகன் நான் வந்துவிட்ட உன் வாழ்க்கையில் இனி எதற்கும் உனக்கு வருத்தம் தேவையில்லை என்பதனை புரிந்து கொண்டாலே அது போதும். என்றும் கந்தன் இருக்க
என் பிள்ளை நினைத்த காரியத்தில் வெற்றி ஒன்று கிடைக்காமல் போகுமா? வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.